தட்டி விட்டால் பார் அயல்நாட்டை படித்தவன் எதற்காக தெரியுமா? எங்க போன உள்ள அரண்மனையில நீ எங்க போயிட்டு பாக்காத வேலைக்காரனா இரு. ஆட்டாத மழை பெஞ்சா அந்த வேலைக்காரன் ஆடிக்கினே இருப்பான் வெளியே. நீ ஆடி தாண்டா ஆகணும். எதற்காக தெரியுமா? என்னப்பா இப்போது கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பருவம் விட்டார். ஏற்ற வரணும் பார்த்து மனமுடித்து விட்டார். பெற்ற தந்தை கடமைக்கு வந்தது. அப்பா எனக்கு என்னப்பா வயதாயிடுச்சு, இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு திருமணம் செய்யணும் ஆசைப்படுறீங்க? இனி கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு நாளைக்கு என்னத்தான் லவ் பண்ண போன சொல்லுவாரு. அப்புறம் உங்க அப்பா வந்து எங்க ஆள பிடிப்பாரு, அப்புறம் உங்க அண்ணன் வந்து எங்க ஆள பிடிப்பாரு. என்ன பிடிச்சி நீ அழகல மன்மத மயங்கி அப்படி கிடையாதுங்க. இந்த காதல் எங்க வரும், எப்படி வரும், யாருக்கிட்ட வரும்? கருப்பாக்கிட்ட வருமா, சவுப்பாக்கிட்ட வருமா, நோயாளிகிட்ட வருமா, ஒல்லியாக்கிட்ட வருமா, குண்டாக்கிட்ட வருமா? அப்படி கிடையாது. அந்த காதல் வந்து தெரியுமா, அது காதல். எல்லாருக்கும் வந்தா கூட வரலாம், உனக்கு வரக்கூடாது காதல். யாரு எனக்கு வரும், உனக்கு வராதுன்னு சொல்லு. உனக்கு வரக்கூடாதுடா. எனக்கு வரக்கூடாதா? அந்த எண்ணம் கூட உனக்கு இருக்கு. ஆமா அப்படி சொல்றேன். அந்த நேரம் கூட உனக்கு வரது எங்க அப்பா கேக்குறாரு பாரு. சரி விடுமா, அவனுக்கு விகட கவி. திருமணத்தை செய்து கொண்டால் என்னுடைய கடமை தீர்ந்துடும். அப்பா முதல்ல அண்ணனுக்கு திருமணம் செய்யுங்க, பிறகு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். கண்ணு இருக்க கால மனம் இருக்க கூடாதுமா. முதல்ல உனக்கு தான் திருமணம். அப்பா ஏதோ கல்யாணம் பண்ணி சொல்றாரு, வேணாம் சொல்றா. உனக்கு கல்யாணம் வேணாமா விட்டு, உனக்குமா எனக்கு வேணும், உனக்கு கல்யாணம் வேணாமா விட்டு. ஏங்க நான் சும்மா தாங்க என்ன பண்ணி வை. நல்லது. உன்னை மறக்க எந்த பெண்ணு நாங்க செயர் பச்சான் பல்குண்டு வித்துக்குதே. ஏண்டா அத கூட விட மாட்டேன். ஒரு நாள் மணி வாங்கலாம் போன பிக்கப் ஆயிடுச்சு. எல்லாம் ஓடுடா அவுட் விடுங்க சூப்பர். உங்கள் பிடிவாதத்துக்கு தந்தையாய் நான் இளவராக இருக்க மாட்டேன். நீங்கள் இருவர் தேடியிருந்து உடம்பு ஓடிப்பார். திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யலாம் என்று இளவரசன் எழிலரசன் எதற்காக திருமணம் வேண்டாம் கேட்கலான்னு பார்த்தா ஏன் கல்யாணம் வேணாம் சொல்றாரு? ஏன் தெரியுமா? ஏழைக்குடியில் பிறந்த கலையரசிக்கும் இந்நாட்டு இளவரசன் எழிலரசனுக்கும் காதல் இருங்க. அவங்க காதலிக்கிட்டோம், உனக்கு என்ன வந்துப்பா? இந்த காதலை வளர விட்டால் என்னை போல் பெரிய மனிதனுக்கு என்ன மதிப்பு மரியாதை போடா வாடான்னு கேட்க உன்ன. அதனால என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். காதலை வளர விடக்கூடாது. அது ஏதாவது ஒரு நேரம் வரட்டும், அதை நம்ம பாத்துக்கலாம். ஆகட்டும் போ. சீராங்கு உலகமெல்லாம் காத்திருக்கும் அன்னையே, பாரோங்கு நமது காலூர் கிராமத்திலே பரிமளிக்கும் அன்னையே, முன்னடி போற்றி போற்றி பூமியெல்லாம் காலோங்கி நல் விளைச்சல் வாய்க்கிறவே, நம்மையெல்லாம் காத்து நிற்கும் பூத்து குலுங்கும் இம்மக்களை காத்திருக்கும் அன்னையே, முன்னடி போற்றி போற்றி தங்க தாமரை போல் வீற்றிருக்கும் நமது கிராம தலைவர்களுக்கும் தாமரை இதழ் இருக்கக்கூடிய நமது கிராமத்து நண்பர்கள் அனைவருக்கும் அந்த இதழை குளிர்க்கக்கூடிய தேனை பருக வந்ததை போல் அடைகளை திரண்டு வந்த எங்கள் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் அனைவருக்கும் அரும்பாடுபட்டு அயராது முளைத்து இன்றைய தேர் திருவாய் மிக சீரும் சிறப்போடு நடையாற்றி வரக்கூடிய இந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த கொட்டும் மழையிலும் கூட எங்களுக்கு அமைதி காத்து வந்திருக்கும் நமது காலூர் கிராமத்தின் பொதுமக்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குரும்பூர் கிராமம் எங்கள் ராஜ்யத்தின் நாடக மன்ற குழுவை பாராட்டி 201 ரூபாய் வருகின்ற தலைமை தன்னுடைய தலைமையில் தவளை தாடக்கூடிய போர்விட்ட காந்தபாளையத்தை சேர்ந்த அருளுக்காக 101 ரூபாயும் ஆக மொத்தத்தில் 302 ரூபாய் வாய்விடுகிறார்கள். நமது நாமும் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுபடி மூன்று போல் முதிர்ந்து நீண்டாயிரம் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் அன்னை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். தனம் பெறலாம், தண்ணியம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். எத்தனை திட்டங்கள் இருந்த போதும் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற குணம் படைத்திருக்க வேண்டும். பணம் படைத்தால் மட்டும் போதாது. பணம் என்பது நமக்கு சொந்தமும் அல்ல. பணத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, செல்வம் என்ற ஒரு பெயர்
இருக்கு. அது செல்வம் அல்ல, செல்வம். பணம் என்பது நம்மிடத்தில் இருக்கிறாளை அனைத்தவன் கரத்தில் இருக்கும். அதற்குதான் அந்த இறைவன் செல்வோம் என்ற ஒரு கோடு வைத்திருக்கிறான். இறைவன் இருப்போனுக்கு கொடுக்கிறான், இருப்போடு இல்லாமல் கொடுப்போடு இதயத்தை படைக்கிறான். அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளத்தை படைத்த நமது கிராமத்தை சேர்ந்த ஆனந்தன் விஜய் ஆனந்தன் விஜய் நமது டாட்டாச்சி ஆனந்தன் விஜய் அவர்கள் இருவருமாக ஒன்று சேர்ந்து எங்கள் மன்றத்தை பாராட்டி 101 ரூபாய் மாறிவடைந்துள்ளார்கள். அன்னார் குடும்பங்கள் ஆள் போல் நுழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் புகுந்து நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தவர்கள் அன்னையை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். பூமியின் மணலை ஆழமாக தோண்ட தோண்ட எவ்வளவு நீர் சுரக்குமோ அது போன்று ஒரு மனிதன் படிக்க படிக்க அறிவு வளர்ந்தார்கள். இதை அறிந்து கொண்டனால் மங்களபுரி நாட்டில் ஏழ்மை என்பது கலையரசன் என்ற பெயரோடு நல்ல முறையில் வாழ்ந்து வருகின்றது. இருந்தாலும் எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றார். அவள் பெயரோ கலையரசி. சென்று தங்கையை பார்க்க வேண்டும்.
தெரியலையே, ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கலாம். அண்ணா அண்ணா இப்படி பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ரெண்டு அக்கா போயிச்சு போட்டு விட்டா பாரு. யாரு அவா ஆடு பத்து வைங்கன்னா எரி விடுறீங்கன்னா போயிச்சுலா வந்து நீ வாடி இன்னொரு ஊருக்கு வாடியா தெரிய ஊன்னு கத்துறியா? ஏமா பக்கத்து வீட்டாண்ட போய் பேசுற நேரமா இது? ஏன்னா அவங்க வீட்டாண்ட எல்லாம் போகக்கூடாது. ஆனா எப்படி நான் ஊரு கதை உலகம் கதை கத்துக்க முடியும்? ஆமா, ஊர் கதை பேசுறதுக்கு தான் பக்கத்து வீட்டாண்ட போறோம். ஆமாண்ணா. ஏமா என்ன எல்லாம் தவறுன்னு தெரியாத உனக்கு? சரி, இதுக்கப்புறம் போக மாட்டேன். ஆமா ஆமா. எதுவும் சாப்பாடு அண்ணா ஏன்னா எடுத்த உடனே சாப்பாடு போயிட்டீங்க? ஆஹா ஆமா அதான் தாலி அட்ட பையா, நீ ஏன்டா தாலி இறக்குற? அண்ணா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. ஆமா இதுக்குதான் உனக்கு முதல்ல கல்யாணம். கல்யாணமா? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தான் கல்யாணம். இல்லம்மா உனக்கு உனக்கு தான் கல்யாணம். உனக்கு தான் கல்யாணம். உனக்கு தான் கல்யாணம்.